ஹாய்! 1½ வயசு குழந்தைக்கு கிச்சடி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். 5 சின்ன வெங்காயத்த சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். கேரட் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் சின்னதை கொஞ்சமாக விட்டுருக்கேன். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், ஒரு அன்னாசி பூ சின்னது எல்லாமே எடுத்திருக்கேன். இது போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இது கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டை ஆட் பண்ணுறேன். பூண்டை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வறுத்துட்டு நான் கூட வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வரட்டும். அந்த நெய்யில் அந்த ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகிட்டு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். எனக்கு கப்பு தேவையில்லை, எனக்கு கரண்டி அளவு எனக்கு போதுமானது. நான் 1 கரண்டி ரவை எடுத்திருக்கேன். 1 கரண்டி ரவைக்கு 4 கப்பு தண்ணி. ஸோ கூடவே நீங்கள் தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணிட்டீங்கன்னா சூடாக ஊற்றினா இது நல்லாயிருக்கும் இதில். அண்ட் வந்து தண்ணி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னும் வந்து இதில் மிளகா போடவே இல்லை. நம்ம இதில் மிளகா போட்டால் காரம் அதிகமாகிடும். அதனால் நான் இன்னும் மிளகா போடலை. சின்ன பீஸ் மிளகா நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த காரம் அவ்வளோ இறங்காது. அதனால் நான் சின்ன பீஸாக கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், சின்னதாக ஒரு மிளகா போட்டிருக்கேன். இது போதுமானது குழந்தைங்களுக்கு. மிளகா போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1க்கு 4 கப் தண்ணி. அதனால் நான் 1 கரண்டிக்கு 4 கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 கரண்டி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஊற்றுனதும் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொலன்னு கிச்சடி ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கேரட் எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.